राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वत राज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கா மாதாவினுடைய பிரபாவத்தை அனுபவிச்சுருக்கோம். நிஜமாவே கங்கா மாதாவினுடைய பிரபாவம் சொல்ல ஆரம்பித்த பிறகு அத்தனை அனுபவங்கள், அத்தனை விசேஷங்களை இந்த கங்கா மாதா எனக்கு கொடுத்துட்டே இருக்கா. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஹரித்வார், ரிஷிகேஷம் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா அவ்வளவு அழகாக இன்னும் பார்ப்பதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத கங்கை புரிய வச்சுட்டே இருக்கா. நிச்சயமாக கங்கையினுடைய ஆசீர்வாதத்தினால புராணங்களில் சொல்லப்படுகின்ற இடங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குருஜி அம்மா ஆசீர்வாதம் இருக்குது, ஹிமாலய ஆசீர்வாதம் இருக்குது. என்ன குறை? எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஸோ தேட போகிறது நான், அனுபவிக்க போகிறது நீங்கள். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ நம்ம தாத்தா மாமரம் நட்டார், பழம் சாப்பிட்றது நாம தானே, அவ்வளோதான். அந்த மாதிரி நாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணுவோம். ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்கா, ஒவ்வொன்றா தேடின்னு இருக்கேன். ஸோ நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ராம ராவண யுத்தம், லக்ஷ்மண விஷயம். லக்ஷ்மணனுக்கு ஒரு ராஜக்ஷய, அந்த ராஜயக்ஷ்மான்ற ஒரு வியாதி வர்றதுன்னு சொன்னேன், டிபி அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அழகாக அவர் எங்கே அழகாக தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிகிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக அவர் தபஸ் பண்ணார். அப்போ தான் பிலம் அப்படின்னு சொன்னேன். பிலம்னா குகை. உடனே நிறைய பேர் சூப்பராக சொன்னேன் அஹோ பிலம் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம். ஸோ குப்ஜாம்ரக க்ஷேத்திரம், வசிஷ்டர் இடத்துல பகவான் கேட்டுட்டான். எல்லா வியாதிக்குமே ஏதோ ஒரு கர்மா காரணமாக இருக்கும்ன்றது நம்ம சனாதன தர்மம் சொல்கிறது. அஃப்கோர்ஸ் இப்போ சமயத்தில் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காததான் சாப்பிடுவோம், அஜீரணம் ஆகிடும். உடனே இதுக்கு பூர்வ ஜென்ம கர்மான்னு போக வேண்டாம். இன்றைக்கி ஏதோ சாப்பிட்டதில் நமக்கு ஒவ்வாமை வந்துடுது, அதனால் ஒரு வாந்தி, அஜீரணம் வரும். சில வியாதிகள் கர்மவசத்தினாலே உண்டாகும், அதையும் மாற்ற முடியும். மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவார்கள். மந்திரத்தினாலையும், மருந்துகள்னாலையும், ஜபத்தினாலையும், ப்ராப்பர் டயட்னாலையும் நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும் அப்படின்றது நிரூபணம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த வார்க்கரி சம்பிரதாயம், அந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் அவன் நிறைய நடப்பா. வருஷம் பண்டரி யாத்திரை போவார்கள். அப்போ ஒரு டாக்டர் அவ்வளோ அழகாக ரிசர்ச் பண்ணி பார்த்தாரு, விட்டல் 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 விட்டல்ன்ற நாமம் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ எல்லாம் நன்மையே நமக்கு செய்யும். ஸோ பகவான் ராமன் வசிஷ்டர் இடத்துல போய் கேட்குறான். இதிமே சம்சயம் தேவ சிந்தி தீரவர பிரபு இத்தியுக்தோ முனிராங் விப்ரஹ கதையாமாச பாதகம். வசிஷ்டர் போய் கேட்குறான். இதில் முக்கியமாக 2 விஷயம் சொல்லணும். நான் இந்த இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி, என்ன 20ஆம் தேதி, 17ஆம் தேதி சாயங்காலம் ரிஷிகேஷில் இருந்தேன். அங்கே இருந்த பொழுது இந்த ரிஷிகேஷில் கங்கா ஆரத்தி சமயத்துக்கு போயிருந்தோம். அங்கே அந்த கங்கை கடல் நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு தொன்னையில் பூ வச்சு, இந்த அகல் விளக்கு வச்சு, திரி வச்சு விற்கும். 20 ரூபா அந்த மாதிரி. அப்புறம் கூட தீப்பெட்டி கொடுக்கும் அது ஏற்றுறதுக்கெல்லாம். ஸோ 2 குழந்தைகள் வந்தா. ஒருத்தன் பேர் அபிஜித், ஆண் பிள்ளை. பெண் பிள்ளை பேர் மறந்து போயிடுது எனக்கு. சும்மா அவர்கிட்ட வம்படிப்பேன் நான் எப்போவுமே. உடனே இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க. நான் சொன்னேன், ஏன் வாங்கணும்? உடனே அந்த பசங்க சொல்லுது, அரே கங்கா மையா கா பூஜன் கர்னே கா ना, கங்கா மையாவுக்கு பூஜை பண்ணோம்ல. நான் உடனே கேட்டேன், ஏன் கங்கைக்கு பூஜை பண்ணணும்? இப்படி பாவமாக இல்லை, இப்படி பார்த்து வித்தியாசமாக யாராவன் அப்படின்னு நான் கேட்டேன். அரே போலோ சொல்லு,
கங்கா மையாவுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த சின்ன பையன் சொன்னான், வீட்டில் சுவாமிக்கு பூஜை பண்ணுவல்ல, ஆ அப்போ கங்கா மையாவுக்கும் பூஜை பண்ணணும். சிம்பிள் ஆன்சர் பாருங்களேன். எனக்கு அமேசிங்காக இருந்தது. நான் கேட்டேன், ஓகேடா வீட்டில் பூஜை பண்ண எதுக்குடா கங்கா மையாவுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி யோசிச்சாரே, வீட்டில் சுவாமிக்கு பூஜை பண்ணுறேன்னா கங்கா மையாவுக்கு பூஜை பண்ணேன், அதாவது கங்கா மையா சுவாமி தானே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பட் அதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்ல தெரியல. நான் சொன்னாரே घर में भगवान है ना, भगवान के लिए पूजा कर रहा हूँ, गंगा मैया तो भगवान है. உடனே நான் சொன்னேன், ஏடா வீட்டில் சுவாமி அதனால் பூஜை பண்ணுறேன், கங்கா மையாவும் சுவாமி தான்டா அதனால தான் அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், அதான் நான் சொன்னேன்ல பூஜை பண்ணு அப்படின்னு சிரிச்சேன். அதாவது அந்த அந்த ஸ்கூல் நாளாக படிக்கிற பையன் என்னமோ அவ்வளோ அழகாக ஒரு கம்பீரியமாக அது அந்த அந்த வாயாடித்து. ஆனால் ரொம்ப அழகாக கங்கா மையாவுடைய பெருமை, கங்கை சாமிடா பூஜை பண்ணுடா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்ததுன்னு. அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ திரும்பியும் அந்த ஆரத்தி சமயத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏற்ற பார்த்தோம், நல்ல காற்று, அந்த விளக்கு ஏற்ற முடியல. ஸோ அப்போ ஒரு குழந்தை வந்தது, நான் ஏற்றி தரேன் அப்படின்னு வந்தது. அந்த விற்கிற பசங்கள் தான். வா அப்படின்னு இழுத்தேன். உடனே ருக்கோ 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 வெயிட் பண்ணு செப்பலை கழட்டிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணியில் கரையில் செப்பலை கழட்டிட்டு தண்ணியில் இறங்கிடுது. அதாவது செருப்போட தண்ணியில் இறங்கிடக்கூடாதுன்றது அவ்வளவு தெளிவு அந்த பிள்ளைகளுக்கு. நான் கையை கூப்பிட்டேன், ஏ கங்கா மையா, உன் பிரபாவம் ஸ்கந்த புராணத்தில் படிக்கிறேன், நிறைய மகாத்மாக்களுடைய இப்போ கங்காஷ்டகம் எல்லாம் இருக்குது, அது புராணங்கள்லாம் வாசிக்கிறேன், ராமாயணத்துலலாம் கேட்டிருக்கேன், எத்தனை விதமாக நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காய். இந்த சின்ன குழந்தைக்கு எத்தனாவது தலைமுறை இது? ஸ்கந்த புராணம் எப்பயோ, ராமாயணம் ராமன் காலம் முடிஞ்சு கிருஷ்ணன் காலம் முடிஞ்சு 5000 வருஷம் ஆயிடுது. ஆனாலும் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த கங்கையின் மீது அப்பேற்பட்ட ஒரு அபிமானம் அப்படின்றதெல்லாம் பிரத்யக்ஷத்தில் காட்டி கொடுக்குறா. அந்த கங்கா பிரவாகம் சொல்கிறதுக்கு பகவான் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கான், அனுகிரகத்தை கொடுத்துருக்கான். கேட்டு அனுபவிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் கொடுத்துருக்கான். பின்னாடி வரவாலும் இதை நிச்சயமாக கேட்பார்கள். ஸோ கங்கை ராமனுக்கு இதெல்லாம் கங்கையினுடைய பெருமை. இப்போ நான் அனுபவிச்சது நிறைய இருக்குது, இப்போ ஞாபகம் டக்குன்னு சொல்லிட்டேன். ராமன் வசிஷ்டரிடத்துல கேட்குறான், இவனுடைய வியாதி சரி வந்ததுக்கான காரணம் என்ன. அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், இந்திரஜித்வத நிர்ணீதம் கோர ரூபம் மஹத்தரம் யஸ்மாதேதஸ்ய தபதஹ சிரச்சித்தேத லக்ஷ்மணः யுத்தாத்வை விநிவృத்தஸ்ய பிரம்மவம்சஸ்ய ரக்ஷசः தஸ்மாதயம் மகாதேஜா ராஜரோக பிரபீடிதः. இந்த இந்திரஜித் நிகும்பிலா அந்த இடத்துல ராமனை பலி கொடுக்கறதுக்காக உட்காந்து தியானத்தில் இருக்கும்பொழுது லக்ஷ்மணன் தலையை வெட்டிட்டான். அவன் ராட்சசன் தான், ஆனாலும் பிரம்ம வம்சத்தை சேர்ந்தவன். அதனாலே அந்த பாபம்தான் லக்ஷ்மணனுக்கு இந்த ராஜரோகமானது பீடித்திருக்கிறதுன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறார். தபஸ்தபத்து குப்ஜாம்ரே லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹ ததோயம் பவிதா சீக்ரம் ராஜயக்ஷ்ம விவர்ஜிதஹ. இந்த குப்ஜாம்ர க்ஷேத்திரத்தில் போய் லக்ஷ்மியினுடைய அனுகிரகமுடைய லக்ஷ்மணன் தபஸ் பண்ணால் சீக்கிரத்திலே இந்த ராஜயக்ஷ்மம் முடிஞ்சிடும், சரியா போயிடும். त्वं च राम महाबाहो प्रायश्चित्तं तपात्मकं कुरुष्व रावणवधजन्यपा पापापनुत्तमये. कुरुष्व रावणवधजन्य பாபாபனுத்தயே. அதனால் நீயும் போய் தபஸ் பண்ணு, ராவணனை வதம் பண்ண அந்த பாபம் உனக்கு போகணும்.
इति श्रुत्वा महातेजा विस्मयाविष्टमानसः पप्रच्छ गुरुम् आसीनं वसिष्ठं वाग्विदाम्बरम्. அப்போ ராமனானவன் வசிஷ்டரை பார்த்து கை கூப்பின்னு கேட்டான். அவன் பிரம்ம வம்சத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் அவன் பாபியாச்சே, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்காக தானே வதம் பண்ணும். அவன் கோ விப்ர ஹதகஸ்யாபி தேவானாம் செய்வ துரோகினக. அவன் கோவதம் பண்ணியிருக்கான், விப்ரர்களை வதம் பண்ணியிருக்கான், பிராமணாவை கொண்டு இருக்கான், தேவர்களுக்கும் கெடுதல் பண்ணியிருக்கான். அப்புறமா ஹந்துஷ்ச பரதாராணாம் பரக்ஷேத்திர தனாதினாம், அடுத்தவன் பண்டாட்டி அபகரிச்சிருக்கான், அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சிருக்கான். அது எப்படி அவனை வதம் பண்ணது? தன்மே சம்சயம் சிந்தி சர்வஜோசி யதோ முனே. எனக்கு இந்த சந்தேகத்தை நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வசிஷ்டர் 2-3 அத்தியாயத்தில் பிராமணர்களுடைய மகாத்மியத்தை வர்ணிக்கிறார். அதாவது அந்த பிரம்ம தேஜஸ், அவள் பண்ணுற காயத்ரி ஜபம், இதெல்லாம் மகிமையெல்லாம் சொல்லி பிராமணன் அவனை வதம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது அந்த பிராமணனாக இருக்கிறவனுக்கு அவ்வளவு அழகான அந்த தர்மங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட பிராமணனை வதம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார். சரியா? சொல்லிட்டு சொல்கிறார், குப்ஜாம்ரகாத் பரம் க்ஷேத்ரம் பிரம்ம ஹத்யா நிவாரணம். குப்ஜாம்ரக க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷமான பரம பவித்திரமான மேலான க்ஷேத்திரம். பிரம்மஹத்யா, பிராமணனை கொண்ட பாவங்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. நாஸ்தி ராகவ சார்தூல பிருத்திவ்யாம் புண்ணியதம் மஹத். ராகவா, புருஷ புலியே, பிருத்திவியில் இதற்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் இல்லை. லக்ஷ்மணேன பிரகந்தவ்யம் त्वया तत्र महीपते. நீ லக்ஷ்மணனோட அங்கே போ, அழகாக உட்காந்து பிராயசித்தம் பண்ணி தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வசிஷ்டர் சொல்கிறார். அடுத்து ஸ்கந்தன் சொல்கிறான், குப்ஜாம்ரக தீர்த்தே ராம லக்ஷ்மணயோ தபஸ்சரணம். அதை பற்றி வர்ணிக்கிறார் அடுத்த அத்தியாயத்தில். ஸ்கந்த உவாச்ச இத்யுக்தோ வை வசிஷ்டேன ராமோ தர்மபிருதாம்பரः குப்ஜாம்ரகே மகாக்ஷேத்ரே ஜகாம ச சஹானுஜைஹி. அப்போ வசிஷ்டர் சொன்னபடி ராமன் என்ன பண்ணுறான், தம்பியான லக்ஷ்மணனை கூட்டுண்டு குப்ஜாம்ரகம்ன்ற இந்த ரிஷிகேஷத்திற்கு மகாக்ஷேத்திரத்திற்கு வந்தான். நாரத உவாச்ச லக்ஷ்மணேன தபஸ்தப்தம் கதம் குப்ஜாம்ரகே மஹத் கஸ்மின் பிரதேசே பகவன் கானி தீர்த்தானி தத்வத ராமேனாபி கிருதம் கிம் வா கஸ்மின் க்ஷேத்ரே கிருதம் தபஹ ஏதத் சர்வம் சமாசேன கிருபயா வத மே பிரபோ. லக்ஷ்மணன் என்ன மாதிரி தபஸ் பண்ணான், என்னெல்லாம் அங்கே தீர்த்தங்கள் உண்டு, அவ்வளோ அழகா இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்க எனக்கு. ராமன் என்ன தபஸ் பண்ணா, எந்த இடத்த தபஸ் பண்ணா, இது எல்லாத்தையும் அழகாக எனக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸ்கந்த உவாச்ச சர்வம் தே வச்மி விப்ரேஷ மஹதஜ்ஞானநாசனம் லக்ஷ்மணேன யதா தப்தம் பிரம்மஹத்யா நிவாரணம். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய இந்த வைபவங்களை சொல்ல அழகாக கேளு. ராமேனாபி பரக்ஷேத்ரே கிருதம் பாப பிரணாசனம் பாராபணுத்தயே பூம்யாஹ பிரார்த்திதஸ்ய பராத்மனः கிருததுஷ்ட விநாசஸ்ய
रक्षणार्थं भवादृशां श्रीरामस्य महाबाहो लीलामानुषरूपिणः पुण्यपापादिकं चैव नैव दोषविकल्पनां विशेषतोऽस्य पापस्य रावणस्य दुरात्मनः गोविप्रहन्तु विप्रेश मारणे नास्ति यद्यपि पातकं तदपि प्राज्ञ लोकचेष्टानुसारिणां प्रायश्चित्तं कृतं तेन लक्ष्मणेन च नारद. ரொம்ப அழகா ஸ்கந்தன் சொல்கிறான். அது ரொம்ப சின்சியராக நாரதர் கேட்குறார், ரொம்ப ஸ்ரத்தையோட கந்தன் சொல்கிறான். உள்ளபடி சொல்லணும்னா அவன்லாம் மகாபாபி, ராவணன், இந்திரஜித்து, இவெல்லாம் அவர்களை வதம் பண்ணுறதுனால ஒரு பாபமும் வராது. பகவான பரமாத்மா. அத்தனைக்கும் ராவணன் பசுவதம் பண்ணவன், பிராமணர்களை கொண்டவன், எல்லாருடைய பெண்டாட்டி தனத்தை அபகரித்தவன். ஆனாலும் உலகாயுதத்தை அனுசரித்து ராமனும் லக்ஷ்மணனும் தவம் செய்வதற்காக வந்தார்கள். ராமனுக்கு ஒரு விதமான பாபமும் இல்லை. ராவணனுடைய வதம் அப்படின்றது தெய்வ சங்கல்பம். இருந்தாலும் உலகத்தில் பல விஷயங்களை நிரூபணம் பண்ணுறதுக்காக ராமனும் லக்ஷ்மணனும் இவ்வாறு செய்தார்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது அந்த எல்லா கர்மாவுக்கும் ஒரு பிரதி கர்மா உண்டுன்னு புரிய வைக்கிறார். அப்போ ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். कुब्जाम्रकोत्तरे भागे गव्योत्यर्धे तथार्धके क्रोशे गंगातटे पश्चान् नानामुनिगणान्विते. குப்ஜாம்பிரக க்ஷேத்திரத்தில் ஒரு மூணு குரோச தூரத்தில் கங்கையினுடைய கரை இருக்கு. அத்யாபி தத் பிரதேசே ஹி லக்ஷ்மணஸ்யாஸ்ய ரூபதः சர்ப்பரூபேண சேஷாம்சோ வர்த்ததே பகவத் பிரியः. இன்னைக்கும் அங்கே லக்ஷ்மணன் சர்ப்பரூபத்தில் ரகசியமாக வசிச்சுருக்கார். शिवम् आराधयामास वर्षैर्द्वादश संख्यकैः निराहारो महातेजाः शिवसन्न्यस्तमानसः. 12 வருஷம் சாப்பாடு இல்லாமல் சிவ ஆராதனை பண்ணார். சிவன் இடத்துல மனசு அப்படியே லயப்பட வச்சார். ஜஜா பபரமாம் வித்யாம் ஷட்வர்ணாம் பக்தி தத்பரஹ வாய்வாஹாரோ வர்ஷசதம் சதபத்ர பலாசனஹ. அழகா விடாம ஜபிச்சார். 100 வருஷங்கள் தாமரை அந்த கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சாப்பிட்டுண்டு வாயுவை குடிச்சுண்டு இந்த லக்ஷ்மணன் தபஸ் பண்ணார். அப்படியே இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிண்டு சிவபெருமான தியானம் பண்ணிட்டு உக்ரமான தபஸ் பண்ணார். தஸ்த
स्थावेकेन पादेन शिवभक्तो जितेन्द्रियः ततः शिवो महाभाग प्रत्यक्षं तस्य नारद ஒத்த கால நின்று இந்திரியங்களை ஜெயிச்சவராக சிவபக்தனாக லக்ஷ்மணன் தபஸ் பண்ணார். அப்போ சிவபெருமான் அந்த லக்ஷ்மணனுக்கு பிரத்யக்ஷமானார். பபூவ சஹசா புத்ர காந்தி வியாப்த திகந்தரஹ விருஷசம்ஸ்தோ அர்த்தசந்திரேன சம்சோபிதலலாட்டகஹ. அப்போ சிவபெருமான் அவதாரம் பண்ணார். தன்னுடைய ரிஷப வாகனத்தில் வந்தார். தலையில் அப்படி சந்திரசேகரனாக வந்தார். புலித்தோலை உடுத்தின்றிருந்தார். ஒரு உடம்பெல்லாம் பாம்புகள் அங்கங்கே இருந்தது, கழுத்தலையும் இதிலையும். வியாக்ர சர்ம பரிதானோ வியாலயஜ்ஞோபவீதவான் உமாநீதார்த்தத அர்த்ததனுக்கஹ திரிநேத்ரோ கஜகிருத்திதிருக். அழகா ஜம்முன்னு சிவபெருமான் ஆவிர்பவிச்சுட்டார். உவாச்ச வச்சனம் தத்ர சௌமித்ரி மித்ரவத்சலம். அழகா லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப வாத்சல்யத்தோட சிவபெருமான் பேசினார். ஸ்ரீ சிவ உவாச்ச சாது சாது மகாபாக சுமித்ரானந்தவர்தன கதம் தே பாதகம் தேன மத்பிரசாதேன லக்ஷ்மண. ஜோர் ஜோர் மகாபாகா சுமித்ரானந்தனா, சுமித்ரைக்கு ஆனந்தம் தரக்கூடியவனே, அழகா உன்னுடைய எல்லா பாவங்களும் என்னோட அனுகிரகத்தினால போயாச்சு லக்ஷ்மணா. அஸ்மின் க்ஷேதே சக்ரஸ்நானாத் பிரம்மஹத்யா திரிகோட்டிபிஹி. இந்த இடத்துல கோடிக்கணக்கான பிரம்மஹத்யா பண்ணவர்களுடைய பாவங்கள் கூட ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே போயிடுன்ற. அஸ்மின் க்ஷேத்ரே சக்ரத்து ஸ்நானாது பிரம்மஹத்யா திரிகோட்டிபிஹி முச்சந்தே கிமுத்வம் சுத்தோ முனிஹிம்சக ஹிம்சிகஹ. அப்பா நீ சுத்தமாயிட்டேன்னா சொல்லணுமா? முனிவர்களெல்லாம் படாத பாடுபடுத்தின ஒருத்தனை கொன்னாய் நீ, உனக்கு என்ன பாவம் இருக்க போகிறது? உனக்கு ஒரு பாவமும் கிடையாதுடா கண்ணா. சுத்தஸ்துவம் சர்வ பாபேபியோ தேகஜேபியோ மகாஷய கச்ச கச்ச ஸ்வகே ஸ்தானே குரு ராஜ்யம் சுகாணி ச. அப்பா நீ ரொம்ப சுத்தமானவன்பா, உனக்கு ஒரு பாவமும் கிடையாது. நீ ஏற்கனவே பரம பவித்திரமானவன். போ உன் ராஜ்யத்துக்கு போ, நல்ல ராஜ்யத்தை அனுபவி, நிம்மதியாக இரு. கதோ வைராஜ யக்ஷ்மாதே தேஹத சுபகேதஹ கேஹதஹ த்வன்னாம் நேதம் புண்ணியதமம் லக்ஷிதம் வை பவிஷ்யதி. இனிதான் உடம்புல எல்லா வியாதியும் சரியாக போயிடுத்து. இனி இந்த இடம் உன்னுடைய பெயராலே சொல்லப்படும். அதான் லக்ஷ்மண் ஜூலான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உன்னோட பேரில் வந்துடும். அகம் ச பகவன் நித்யம் லக்ஷ்மணேஸ்வரதாம் கதஹ திஷ்டாமி முக்திததோ நிருணாம் அதி துஷ்கிருதினாம் ததா. இந்த இடத்துல இனிமேல் நான் லக்ஷ்மணேஸ்வரன்ற பெயரோட லிங்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி
ஜம்முன்னு அனுக்கிரகம் பண்ணிட்டார். இவ்வளோ விசேஷம் இல்லையா? இத்யுக்த்வா ச ததோ தத்வா லக்ஷ்மணாய வரம் ததா தத்ரைவாந்தர்ததே ருத்ரோ பக்திகம்யோ துராசதः சோபி லக்ஷ்மண நாமா வை விஷ்ணோரம்சோ மகாத்மனः ஸ்திதவான் தத்ர ஸ்வாம்சேன பூர்ணோபி பிரபுரச்யுதः தத்ரைவ வாமபாகே து शिवो ज्ञानगति प्रभुः नाम्ना लक्ष्मेश्वरख्यातो தர்ஷனா சர்வ பாபஹா. அழகாக சொன்னதுக்கு அப்புறமா சிவபெருமான் அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சுட்டார். ஃபஸ்ட் கிளாஸாக அந்த இடத்துல லக்ஷ்மணனுடைய அந்த ஆயுஷேஷ ரூபம் அப்படியே அங்கே வியாபிச்சு கொடுத்தோ. எங்கும் நிறையா பெரிய பரபிரம்மமானவர் இந்த இடத்துல ஒரு அம்சத்தோடு அங்கே இருக்கார். அந்த லக்ஷ்மணனுடைய தபஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே சிவபெருமான் லக்ஷ்மணேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இருக்கார். இந்த இடத்துக்கு அவ்வளோ விசேஷம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் ஸ்கந்தன். மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ தபஸ் பண்ணியிருக்கார் லக்ஷ்மணன். ஸோ அது பக்கத்தில் தான் லக்ஷ்மண் ஜூலா. அங்கே பக்கத்தில் இன்றைக்கி அந்த லக்ஷ்மணர் கோவில் இருக்குது. நான் போயிருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், போடுவோம் சரியா? ஸோ ஒரு அபிப்பிராயம் எனக்கு என்னென்னா, யாருக்காவது இந்த டிபி ஆஸ்துமா இந்த மாதிரி வியாதிகள் இருந்ததுன்னா இந்த லக்ஷ்மண் ஜூலா பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணன் கோவில் போய் அழகாக பூஜை பண்ணுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்க. ஒருவேளை அங்கே போக முடியலனா கூட இன்றைக்கி இந்த கதை கேட்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் அந்த இருமல் இந்த மாதிரி வியாதிகள்லாம் சரியாக போட்டோம். ஆஸ்துமா, ப்ரீத்திங் ட்ரபிள், கஃப், அப்புறமா சளி, தொண்டை கரகரப்பு, இது எல்லாம் மாறட்டும். எல்லோரும் சந்தோஷமாக சௌக்கியமாக ஜோரா ஜம்மனு இருங்கோ. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो लक्ष्मणेश्वर भगवान की जय. जय बोलो लक्ष्मण मूर्ति की जय. राधे कृष्णा.